பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது. வாய்ஸ் கரெக்டா இருக்கா? கிளியரா இருக்கா? தண்ணி வெயிட் அதிகமா இருக்கா? நேத்து மாரி கரெக்டா இருக்கும். ரைட் கிளியரா இருக்கு ப்ரோ, கிளியர். ரைட் ப்ரோ. ரைட்டு. என்ன சொல்லுது? மார்க்கெட் நியூஸ் என்ன சொன்னுச்சு? டைரக்ஷன் கரெக்டா போச்சுங்களா? எதிர்பார்த்த திசையில கரெக்டா போச்சுங்களா? போயிட்டான் ப்ரோ. இன்னைக்குமா லோவா இருக்கு? இல்ல ப்ரோ, கரெக்டா தான் இது வாய்ஸ். பாருங்க இன்னைக்கும் அதே இஷ்யூ வருது. பார்த்து கொஞ்சம் சரிங்களா? நேத்து மாதிரியே இருக்கு ப்ரோ. வாய்ஸ் கொஞ்சம் லோவா ப்ரோ இருக்கா? இது ஹெட்செட் போட்டா கரெக்டா கேக்குது ப்ரோ. இல்ல நார்மலா இருந்தா லோவா தான் ப்ரோ இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. அது ஏதோ கனெக்ஷன் வந்து உள்ள அந்த இன்புட் அவுட்புட் ஏதோ இதாக இருக்குது. சரியா கொடுக்கணும். சரியா? இன்னைக்கு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதாவது யூஎஸ்டிக்கு எதுவும் கிடையாது. நேற்றோட முடிஞ்சது. பட் ஆனால் ஈரோக்கெலாம் இருக்குது. ஈரோக்கு வந்து 6.45க்கு ரீஃபைனான்சிங் ரேட் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ 6.45க்கு மேலே தான் அது க்ளீன் டைரக்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் போட்டு ஹோல்ட் பண்ணணும். இப்போ லண்டன் ஸ்டேஷனில் என்ட்ரி பார்க்குற ப்ரோ ஈரோவில் அப்படின்னா பிரேக் ஈவன் போட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? டிஎக்ஸ்ஒய் நேற்று எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு பயாஸ் என்ன கண்டிஷனில் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா புல்லிஷ் பயாஸாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு எஃப்இஜியும் ப்ரைஸ் என்ன பண்ணுது, டேப் பண்ணி நிற்கிது. இப்பயும் எதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னா மேலே நோக்கி கொண்டு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. சரிதானே ப்ரோ? ஆமா ப்ரோ. ரைட்டு. 1 ஹவர் போகிறீங்க அப்படின்னா 4 ஹவரில் எனக்கு என்ன இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு 1 ஹவரில் போகும்போது அங்கே என்ன கிடையாது, எனக்கு ஆர்டர் பேரிங் வந்து எனக்கு கிடையாது. சரிதானே? இப்போ நான் எஃப்இஜியில் போய் என்ட்ரி பார்க்குறதுனா பார்க்க முடியுமா? முடியாது. மூவ் பண்ண முடியாது ப்ரோ. முடியாது. அண்ட் 1 ஹவர் டு 5 மினிட்ல நான் போகும்போது எனக்கு 15ல ஆர்டர் பேரிங் இருக்குதா இல்லையா? இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. ஓகே. இப்போ சினாரியோ எப்படி பில்ட் ஆகணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எகைன் ஒரு ஸ்வீப் அடித்து மறுபடியும் நகர்த்தணும். நகர்த்தினா தான் டிஎக்ஸ்ஒய் பைக்கு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து பை போகும். ஆனால் என்ட்ரி நம்மளால் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. 7 கிரைட்டீரியா நிறைய பார்த்துருப்பீங்க. 7 கிரைட்டீரியா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது 7 கிரைட்டீரியாவுக்கும் டேட்டு 1 ஹவர் டே எஃப்இஜி 1 ஹவரோட 7 கிரைட்டீரியா பார்க்கும்போது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துக்கு கிரைட்டீரியா மேட்ச் ஆகாது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இல்லாதது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து போகிற லோவை 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இது எஃப்இஜிக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா கீழே இறங்கி ஆர்டர் பேரிங்கை எடுத்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணும், மேலே நகர்த்தும். புரியுதுங்களா? அதாவது ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு இப்படியே பொறுமையாக இறங்கி வந்து ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, இது 15 மினிட்ல வச்சிருக்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் கிட்ட ப்ரைஸ் நிற்கிது. இம்பல்ஸாக கீழே இறங்கியிருக்கிறான். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போய் ஸ்டேபிளாக இன்னொரு கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் எகெயின் கீழே தள்ளுது. அப்படிங்கிற பட்சத்துக்கு எதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி, இது எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ ஒன்று இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும், பையிங்கிற ஆப்ஷன் வந்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் 1 ஹவர்லேயே பார்க்குறேன் ப்ரோ, எனக்கு 7 கிரைட்டீரியா மேட்ச் ஆகல, ஆனால் நான் வந்து கன்ஃபர்மேஷன் வச்சா போகலான் இருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து மேலே ஏறுது இல்லைங்களா, இந்த கேண்டில் இப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இதுவே என்ன ஆகும், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகி எகெயின் ஒரு ஸ்வீப் பண்ணி தூக்குவோம். புரியுதுங்களா? இந்த 2 சினாரியோவில் ஏதாவது ஒரு சினாரியோ நடந்தால் தான் நம்மளால் அந்த இடத்துல என்ட்ரிக்கு பார்க்க முடியும். இருக்கிற இடத்துலேருந்தே மேலே ஏறுங்கிற பட்சத்துக்கு ஆர்டர் பேரிங் இல்லாது, ரிஸ்க்கு கம்மியாக வச்சு போகணும், ஓபி இல்லாத என்ட்ரி அப்படின்னா ஆஃப் ரிஸ்கில் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும். புரியுதுங்களா? புரியுதா ப்ரோ? புரிஞ்சு ப்ரோ. ரைட். இப்போ இதே சினாரியோவை ஹீரோ யூஎஸ்டிக்கு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஓபன் வந்து மேல இருக்கு. சோ நம்ம அதுல பை அதையும் எடுத்து தாண்டணும். அதையும் தாண்டணும். அப்போ So, நீங்கள் நியூயார்க் ஸ்டேஷனில் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரி அடிக்கிறீங்க, டிஎக்ஸ்ஓவில் பை பார்க்குறீங்கன்னா பை மேலே போய் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே நிற்கணும். க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நிற்கணும். அதை ரிஜெக்ட் ஆகி வரான், அதை மேலே போக திணறான் அப்படின்னா கன்சால்டேட் ஆவான். இல்லையா ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை போய் விக் விட்டு ரிஜெக்ட் பண்ணும், என்ட்ரி கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஹீரோ யூஎஸ்டிக்கும் அதே மாதிரி 7 கிரைட்டீரியா மேட்ச் அப் பண்ண மாதிரி போனீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் இருக்காது. ஸ்வீப் இருக்கும், பியூமல் இருக்கும்,
விஓஎஸ் இருக்கும், இம்பல்ஸ் மூவ் இருக்கும், ஆர்டர் ஃப்ளோ இருக்கும், ஆர்டர் பிளாக் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எது இருக்காது? இன்டியூஸ்மெண்ட் இருக்காது. அப்போ இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ஹை தான் என்னவா ஆக்ட் ஆக போகுது? இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. இந்த கேண்டல் க்ளோஸை வச்சு தான் அதுவும் முடிவு பண்ண முடியும். இதுவும் மேலே தூக்கிடுச்சுன்னா அப்போ இன்னும் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். இதில் 7 கிரைட்டீரியா மேட்ச் ஆகாதனால அக்ரெசிவ் என்ட்ரி நான் பிளான் பண்ண மாட்டேன். ஸ்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனும் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் எப்படி என்ட்ரி பிளானிங் ஐடியா அப்படின்னா, ஸ்வீப் இருக்குது, ஈக்குவலைஸ் ஸ்வீப் இருக்குது. நியூஸில் எடுத்துருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கணும். நியூஸுக்கு முன்னாடி லிக்விடிட்டி எடுத்துட்டு நியூஸில் கீழே தள்ளி உடச்சிருக்கிறான் அப்படின்னா இங்கே ஆக்டிவேஷன் யார் ஆயிட்டான்னு அர்த்தம்? இங்கே என்ன ஆக்டிவ் ஆயிருக்குன்னு அர்த்தம்? இன்ஸ்டிடியூஷன் செல் ஆர்டரா பை ஆர்டரா? செல் ஆர்டர். அண்ட் இன்னொன்று, இங்கே இது ஈக்குவலைஸாகவும் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? அதனால தான் அக்ரெசிவ் போட மாட்டேன். இன்டியூஸ்மெண்ட் இருந்துருந்துச்சுன்னா மேபி அக்ரெசிவ் பிளான் பண்ணியிருக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனும் இங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வீப் பண்ணணும். ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இறங்கி எனக்கு 1 ஹவர்லேயே ஒரு இன்வெர்ஸ் எஃப்இஜி சினாரியோ நடக்குதாங்கிறத பார்ப்பேன். புரியுதுங்களா? எனக்கு ஷார்ப்பாக உடையணும். எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக உடையணும். இப்போ இருக்குது, எனக்கு ஜோன் கிடச்சிருச்சு, இப்படியே சுற்றிட்டு இருக்கு, எனக்கு இன்டியூஸ்மெண்ட் கிடைக்கல. இப்படி ஏறுற மாதிரி இறங்கும்போது எனக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? நான் 1 ஹவரில் சொல்கிறேன், 1 ஹவர் டு 1 ஹவர்லேயே சொல்கிறேன். அப்போது எகெயின் மேலே ஏறும்போது இது இந்த இன்டியூஸ்மெண்ட் டேக்கன் ஆகும். டேக்கன் ஆனதுக்கப்புறம் இன்வெர்ஸ் எஃப்இஜி ஃபார்ம் ஆன எஃப்இஜியை மார்க் பண்ணி வைப்பேன். இது எப்படி ஆகணும் அப்படின்னா ஷார்ப்பாக உடையணும். இந்த இடத்துல இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன்ஸோட லைன் சார்ட்டில் மாற்றும் போது ஷார்ப்பாக தெரியும். ஷார்ப்பாக உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னே என்ட்ரி எஸ்எல் 1:2 இந்த ஈக்குவல் லோஸை டார்கெட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த ஈக்குவல் லோஸை என்ன பண்ணிக்கலாம்? புரியல. அந்த இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ்ல என்ட்ரிங்கிறது அப்படியே அக்ரெசிவா போகுது. அப்படியே அக்ரெசிவாக போட வேண்டியதான், அவ்வளோதான். அது ஷார்ப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேண்டில்ஸ் வந்து இப்படி பையில் போகுதா, அடுத்து இங்கே போரிங் கேன்லாம் நின்னாலும் சரி, என்ன கண்டிஷனில் நின்னாலும் சரி, எனக்கு ஷார்ப் ரெக்கவரி தெரியணும். லைனில் மாற்றும் போது ஒரே கேண்டிலில் அந்த எஃப்இஜி வந்து இப்படி ஃபெயில் பண்ணி நிற்கணும். செல்லிங் கேண்டில் வந்து ஃபெயில் பண்ணி நிற்கிது அப்படிங்கிற பட்சத்துக்கு பிளான் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. ஒன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேம் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். சேம் டைம் ஃப்ரேம்லேயே கிரியேட் ஆகணும். 1 ஹவர்லேயே. இது 7 கிரைட்டீரியாஸ் வரும்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் எஃப்இஜியில் என்ட்ரி 15 மினிட்லனா எஃப்இஜியில் என்ட்ரி பார்க்குறீங்கன்னா ஆர்டர் பேரிங் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? நீங்கள் இந்த ஆர்டர் பேரிங் எடுக்க போகுதுங்கிற பட்சத்துக்கு இங்கேயே உங்களுக்கு 1 ஹவரில் இன்டியூஸ்மெண்ட்டும் கிரியேட் ஆகலாம். 1 ஹவரில் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ஸ் எஃப்இஜி உடச்சிச்சுன்னா 1 ஹவர் டு 1 ஹவர் அக்ரெசிவ் என்ட்ரி பிளான் பண்ணுவோம். இல்லையா 15 மினிட் ஆர்டர் பேரிங் எடுத்ததுக்கப்புறம் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும். புரியுதுங்களா? டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகும். அங்கே எவர் கிரீன் கிரைட்டீரியா பார்த்துக்கணும். இங்கே 7 கிரைட்டீரியா சொல்லிட்டு இருக்கேன். 7 கிரைட்டீரியாவில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை, 6 கிரைட்டீரியா இருக்குங்கிற பட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால மேலே இருக்கிற இந்த ஹைஸை இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அது ஈக்குவலைஸாக இருக்குங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? ப்ரோ 4 ஹவர்ல 4 ஹவர்ல 7 கிரைட்டீரியா மாதிரி இருக்கு. அதுதான் தலைவர 7 கிரைட்டீரியாக்கு இன்டியூஸ்மெண்ட் இருந்தால் தானே 7 கிரைட்டீரியாவே இருக்கும். இல்ல அந்த ஸ்விங்குக்கு மேல ஒரு எஃப்ஏஜி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா? அது பார்த்துக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் தாண்டட்டும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு பாசிபிலிட்டி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு வேளை இந்த என்ட்ரி கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம், அவ்வளோதான். இன்னைக்கு பாசிபிலிட்டி என்னங்கிறது தான் பேசணும். இன்ட்ராடேக்கு இன்னைக்கு என்ன பாசிபிலிட்டி தான் பேசணும். சரிங்களா? ரைட். இந்த சினாரியோ இருக்கணும். அண்ட் இதுக்கு இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னு நான் காட்டுறேன். ஏன்னா தப்பாக கெப்பா போட்டுறாதீங்க, கம்பெனி பொறுப்பு இல்லை. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போகணும். எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போகணும். இது என்ன டைப்பு? ஆப்போசிட் கலர் ஓபியா? ஆப்போசிட் கலர் ஓபி தானே? ஆமா.
ஆமா ப்ரோ. இப்படி இருக்கா? அதில் அக்ரெசிவாக போகாமல் இந்த எஃப்இஜியை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த எஃப்இஜி இம்பல்ஸாக உடைக்கணும். போன வேகத்துக்கு வெளியே தள்ளியிருக்கிறானுங்களா? தள்ளதுக்கப்புறம் ஒன்று எஃப்இஜியில் என்ட்ரி, இல்லைனா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி, எஸ்எல் இந்த லோ டார்கெட். புரியுதுங்களா? இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கணும். ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்ணிட்டு 1:2 இருக்கும். இந்த சினாரியோ தான் அங்கே சொல்கிறேன். ஷார்ப்பாக இருக்கா? லைன் சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஷார்ப் ரெக்கவரி இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ரெக்கவரி இருக்கணும். இப்போ இங்கெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் இருந்தனால ஓகே அக்ரெசிவ் கூட போகலாம். அங்கே இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால அக்ரெசிவ்லாம் போகக்கூடாது. புரியுதா ப்ரோ? விளங்கிருச்சுங்களா ஓகே. சொன்னது? கோல்டு ஷார்ப்பாக 1 ஹவர் சொன்ன மாதிரி வந்துட்டு சொல்றோம். கோல்டு 1 ஹவர்ல நீ சொன்ன மாதிரி வந்திருக்கு. பார்க்கலாம், அடுத்து வரலாம் பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல ப்ரோ. ரைட். இந்த இன்வெர்ஸ் எஃப்இஜி வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, இது எங்கெங்கெல்லாம் பார்க்கணும், எங்கே பார்த்தா அதெல்லாம் நல்லா வேலை செய்யுது, ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு இல்லை, பண்ணாங்க. மாதவன் ப்ரோ இருக்கிறீங்களா? இல்லையா? மாலினி அக்கா இருக்கீங்களா? பேசுகிற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. தெரியுது. அக்கா பேசுனேன். அந்த பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணீங்கல்ல, ஆமாங்கப்பா. அதை எடுத்து ரிசோர்ஸில் போட்டு விடுங்க. சரி. அதை வந்து ஓகே. ரிசோர்ஸில் போட்டு விடுங்க. ரிவர்சலுக்கான ஓகே. முதல் படி அதுதான். அதை பாருங்க. அதை டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட்டில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை ரிசோர்ஸில் போட்டு விடுங்க. அதை எல்லா ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்க. சரிங்க. புரியுதுங்களா? போட்டு விட்றேன். சரிங்க. ஏதாவது டவுட் இருக்குதா? குழப்பிக்கலையே? இல்ல ப்ரோ. ரைட். பிபிபி யூஎஸ்டி டே டைம் ஃப்ரேம் மந்த்லி எஃப்இஜி கிட்ட வந்து நிற்கிறான். சரியா? இதே பயாஸு பீரிஸில் இருக்குது. 4 ஹவர் 1 ஹவர் போகும்போது இதில் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஹீரோ யூஎஸ்டி நான் சொன்ன சினாரி ஒர்க் ஆகும்போது இது மேலே ஏறும், டைவர்ஜென்ஸ் மாறும். 15 மினிட்ல போயிட்டு ஹீரோ யூஎஸ்டி ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு 1 ஹவர் எஃப்இஜிக்கு ஒர்க் ஆகி நியூயார்க் ஸ்டேஷனில் என்ட்ரி வந்தால் இந்த சினாரியோ லிக்விடிட்டி எடுத்த மாதிரி பில்ட் ஆகிருக்குது அப்படின்னா ஹீரோ யூஎஸ்டியில் சாலிடாக என்ட்ரி வேலை செய்யும். சரிங்களா? அண்ட் டிஎக்ஸ்ஓலையும் ஆர்டர் பேரிங் கலெக்ட் பண்ணி பைக்கும் ஹீரோ யூஎஸ்டிலையும் ஆர்டர் பேரிங் கலெக்ட் பண்ணி செல்லுக்கும் வேலை செய்யுது அப்படின்னா இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி நிற்கும். புரியுதுங்களா? இந்த சினாரியோ நடக்கும்போது நீங்கள் ஹீரோ யூஎஸ்டியில் பார்க்குற செல் என்ட்ரி வேலை செய்யும், இல்லையா வேலை செய்யாது. சரியா ப்ரோ? ப்ரோ புரியுதுங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே வாட்டி சொல்லுங்க. இல்லை ஒரு நிமிஷம். கேட்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ஏதோ சொன்னீங்களே தேஜஸ் ப்ரோ, என்னது? அதான் ப்ரோ இப்ப சொன்னது மட்டும் திருப்பி ஒரே வாட்டி. அதாவது 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பேரிங் காட்டினேன் இல்லைங்களா? 15 மினிட்ல போயிட்டு ஆமா ஆமா. அந்த ஆர்டர் பேரிங்கை எடுத்துட்டு உங்களுக்கு ஹீரோ யூஎஸ்டி வந்து இந்த சினாரியோ பில்ட் ஆகுது, லிக்விடிட்டி எடுக்காமல் பில்ட் ஆகுதுன்னா ஜிபிபி யூஎஸ்டி இந்த லிக்விடிட்டி எடுத்து பில்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஒன்றில் லிக்விடிட்டி எடுக்காமல் ஒன்றில் லிக்விடிட்டி எடுத்து பில்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற போது அது என்ன ஆகும்? ஹீரோவில் பார்க்குற செல்லு கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே அதாவது எஸ்எம்டி அதானே சொல்றீங்க? அவ்வளோதான், டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? இதில் கிளியராக பார்க்க முடியாதுல்ல, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் இங்கே லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி போயிருக்கிறான்னா திருப்பி அது எதுக்கு தான் பார்ப்பான். சரியா? 4 ஹவரில் ரேஞ்ச் இல்லை. இந்த ரேஞ்சு ஃபெயில் ஆகுது, இப்போ இந்த சினாரியோலாம் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது டே இம்பேலன்ஸை நோக்கி நகரும். சரிங்களா? அது என்ன பண்ணுவோம்னா டே இம்பேலன்ஸை நோக்கி நகரும். ஆர்டர் பேரிங் கேட்டிங்கன்னா ஆர்டர் பேரிங் இருக்குது. புரியுதுங்களா? இந்த சினாரியோ ஃபெயில் ஆகும்போது டே இம்பேலன்ஸை நோக்கி நகரும். அது கவுண்டர் செல்லு. சரியா ப்ரோ? குழப்பிக்கூடாது, தெளிவாக பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? இல்ல ப்ரோ, கிளியர். ரைட். நேற்று கேண்டில் செல்லில் க்ளோஸ் ஆகிட்டான்.
நாளைக்குள்ள வீக்லி தாண்டணும். தாண்டுற மாதிரி தெரியல. சரிங்களா? இந்த இன்வெர்ஸ் எஃப்இஜி உடைச்சாதான் திருப்பி பைக் வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் பைக் பார்க்க முடியாது. மறுபடியும் மேலே ஏறினேன், உள்ளுக்குள்ளேயே திருப்பி வந்து மறுபடியும் இது வந்து என்ன இருக்குன்னா கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் சாக்கு வச்சுட்டு வந்திருக்கிறான். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறான் அப்படிங்கிற பட்சத்துக்கு மேலே ஏறணும். ஏறி பாருங்கள் 4 ஹவரோட எஃப்இஜி, இப்போ இங்கெல்லாம் எஃப்இஜியே கிடையாது. 4 ஹவரோட எஃப்இஜியும் 1 ஹவரோட எஃப்இஜியும் சேர்ந்து கம்பைன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இன்னும் எஃப்இஜியை உடச்சி சாக்கு வைக்குது. இப்படி பைக் ரேஞ்ச் கிரியேட் ஆகுது. இன்னும் ஹைஸ் எல்லாம் பிரைட் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பார்த்து அடுத்து இருக்கக்கூடிய ஹைஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் வந்து பண்ணிக்கலாம். திருப்பி அந்த சாக்கு வந்து வேணும். சரிங்களா? டாலர் ஏறும்போது ஹீரோலாம் விழுந்துச்சு. பட் ஆனால் கோல்டும் சில்வரும் நின்றுட்டான். இப்போ இதில் திருப்பி 1 ஹவர் 4 ஹவருக்கான செல் சைடுக்கான எஃப்இஜியை பிரேக் பண்ணி ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக மேலே நின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு ரேஞ்ச் அப்போ தான் நல்லா கிரியேட் ஆகும் கோல்டு பொறுத்த வரைக்கும். நீங்கள் சில்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில்வர் மைக்கு இன்னும் ஹோல்டிங்கில் இருக்குதா? யார் ஹோல்டிங்கில் இருக்குது? ப்ரோ நாங்க பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒரு இம்பேலன்ஸ் மார்க் பண்ணி வச்சுட்டுக்கிறேன், தெரியுதுங்களா? தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மாலினி அவங்க வந்து போட பிடிஎஃபோட வேலை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை ரைட் ஸ்வீப் பண்ணியிருக்குது. ப்ளஸ் இதோட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போகும்போது ஒரு எஃப்இஜியை டேப் பண்ணியிருக்குது, லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்குது. நெட்டு ஸ்லோவாக இருக்குதா? பேசுறது கேட்குதுங்களா? பேசுறது கேக்குது ப்ரோ. ஷார்ட் டிலே ஆகுது. ஆமாம், டேல இருக்குது. டேவோட ஓப்பன் ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் இதில் இருந்து லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் எஃப்இஜியை இன்வெர்ஸ் எஃப்இஜியை மாற்றுச்சு அப்படின்னா பாசிபிலிட்டி அது என்ன பண்ணும், அடுத்த இருக்கக்கூடிய ஹைஸ் வந்து எடுக்கும். இப்போ இந்த சினாரியோ முதல்ல நடந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை கேண்டில் இப்படி வந்து உடச்சி நிறுத்திருச்சு அப்படின்னா கேண்டட் புல்லிஷ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை உடைக்க திணறது. இப்போ நேற்று போனான் விக் விட்டு நிறுத்தினான், திருப்பி இன்னைக்கும் போய் விக் விட்டு நிறுத்தக்கூடாது, உடைக்கணும். உடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு பைக்கு பார்க்குறது நல்லது. இந்த சினாரியோ நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர் 1 ஹவரில் க்ளீனான ரேஞ்சஸ் வந்து லாக் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அதுக்கான முதல் விஷயம். அதை வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சுங்க. இது வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், வீக் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், 4 ஹவரில் பார்க்கணும். 1 ஹவர் 15 போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 1 ஹவர் 15 எப்படி பார்க்கணும்னா கீழே உள்ள அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரிக்கு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒன் டேவில் வச்சு இந்த மாதிரி சினாரியோ நடந்தால் தான் அது 1 ஹவரில் கண்டினியூவேஷனுக்கு மாறும். 4 ஹவரில் நடந்தால் தான் 15 மினிட்ல கண்டினியூவேஷனுக்கு மாறும். மந்த்லில் நடந்தால் தான் டேல கண்டினியூவேஷனுக்கு மாறும். வீக்கில் நடந்தால் தான் 4 ஹவருக்கு கண்டினியூவேஷனுக்கு மாறும். இப்போ மந்த்து வீக்கு டேல வந்து இந்த சினாரியோ நடக்கும்போது தான் 4 ஹவர் 1 ஹவருக்கான ரேஞ்சு கரெக்டாக லாக் ஆகும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி சினாரியோஸை தேடணும். அதுக்கு தான் அதை சொன்னது. அதை கொஞ்சம் பயன்படுத்திங்க. சின்ன சின்ன அப்டேட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க. புரியுதுங்களா? பாருங்க, லிக்விடிட்டி எல்லாம் இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் மொத்தமாக எடுத்துட்டு முதல்ல இருக்க இன்வெர்ஸ் எஃப்இஜியை தாண்டி ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வச்சான். அரைச்சு போனாலும் ஹையை தூக்கிட்டானா, அப்போ இந்த சினாரியோ திருப்பி மேலே இருக்கிற ஹையை தூக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இடத்துல இந்த சினாரியோ வந்து பில்ட் ஆகணும். புரியுதுங்களா? ஒரே நிமிஷம். இந்த ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து தெரியுதுங்களா? லிக்விடிட்டி எடுத்துருக்கிறான், முதல்ல இருக்கிற இன்வெர்ஸ் எஃப்இஜியை ஃபெயில் பண்ணிடுறான். இது டே டைம் ஃப்ரேம், இது பிஃபோர் சார்ட்டு, இதோட ஆஃப்டர் சார்ட்டு. இதுதான் ரிவர்சலுக்கான முதல் படி. அப்போது பையில் போயிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துருச்சு ப்ரோ. அந்த கரெக்ஷன் எப்போ ப்ரோ திருப்பி கண்டினியூவேஷனுக்கு மாறினா இந்த சினாரியோ நடந்தால் தான். இப்போது பையில் இருந்த மார்க்கெட்டு கோல்டு சில்வர் செல்லில் கரெக்ஷன் எடுத்திருக்கான். அப்போ கரெக்ஷனுக்கு தேவையான லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்பும்போது இந்த சினாரியோ நடந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சானா கண்டினியூ பண்ணி அடுத்த இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு ப்ரைஸ் என்ன பண்ணும், ட்ராவல் ஆகிடும். இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்க்காம டே மந்த்து வீக்கு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி பார்க்குறது கொஞ்சம் இன்னும் வசதியாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கிறான், லிக்விடிட்டி எடுத்திருக்கான். அப்போ லிக்விடிட்டிக்கு கீழே இதோட ஹையர் டைம் ஃப்ரேமோட என்ன இருக்கும்,
என்ன ப்ரோ இருக்கும்? கீழே உள்ள ஏதாவது FEG கீழே balance. இருக்கும், எஃப்இஜி இருக்கும். FEG. சரிங்களா? ரைட். ஆப் இமேஜ் பெஸ்ட். இது ஆஃப்டர் சார்ட் பார்த்துங்க எப்படி இருக்குது. இந்த சினாரியோ நடந்ததுக்கு அப்புறம் அரஸ்கிரிஸ் என்ன பண்ணுவான், ஏற்றுவான். அப்போ இதுதான் கண்டினியூவேஷன். ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் ரிவர்சல் ஆகிட்டு செல்லு வரான். அப்போ அந்த ரிவர்சல் எப்போ இன்வாலிட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோ தான். அப்போ நல்ல பீரிஷ் ட்ரெண்டில் கரெக்ஷன் பையிங் வரும். அப்போ அந்த பையிங் எப்போ இன்வாலிட் ஆகுது, இந்த சினாரியோ நடக்கும்போது தான். இதை கொஞ்சம் உற்று நோக்கி கவனிக்கும். புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்க, ஏதோ சந்தேகம் கேட்டிங்களே யாரு? ஏயூடி யூனிவர்சிட்டியில் நான் தான் PDF ரெடி ப்ரோ பண்ணேன். 1 month ஓப்பன் பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் பண்ணிருக்கு. 1 hourல வந்து ம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கு. அதான் சேம் அதே தான் போல, இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்குது. மேலே ஈக்குவல் ஹை இருக்கு தலைவரை. இது நம்ம அக்ரெசிவாக அடிக்கணும். ஈக்குவல் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து அடிக்கணும். இப்போ ஆமா ப்ரோ. இது என்ஜிடி யூனிவர்சிட்டி வந்து அந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருப்பான் ப்ரோ அந்த இடத்துல. அப்போ எஸ்எம்டி இருக்குதுன்னா ஆர்டர் பேரிங்னா ஒர்க் ஆகும். ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு மாறுதான். நியூயார்க் ஸ்டேஷன்ல பார்க்கலாம். ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு மாறணும். ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு 1 hour to 5 minutesனா 1 hour எஃப்இஜியில் ஆர்டர் பேரிங்கோட டைவர்டன்ஸோட வந்துச்சுன்னா பார்க்கலாம். சரிங்களா? இது ஓப்பனே வித்தியாசமாக இருக்கு. டேவோட ஓப்பனு வித்தியாசமாக தானே இருக்குது. சரிங்களா? ஏஷியா லோ தூக்கிட்டு ரிஜெக்ஷன் வச்சுட்டு மேலே வரான். ஒரே கேண்டில் பைக் மாதிரி நிற்கிது. இது பைக்கான எஃப்இஜியும் வேற சேர்த்து டேப் பண்ணி வந்து நிற்கிது. பாருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. சரிங்களா? சரியா ப்ரோ? கேக்குதா? கேக்குது. ஓகே ப்ரோ. வேலை இன்னைக்கு ஃபுல்லா அரைச்சிட்டு நாளைக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் மேல இருக்கும்போது அது அப்படியே ரிஜெக்ட் ஆகும்போது நாளைக்கு செல் என்ட்ரி பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. மந்த்து வீக்லியில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு எஃப்இஜி டேப் ஆகுது. நீங்கள் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணுங்கள், போட்டு விடுங்க. இப்போ மாலினி வந்து அவங்க வந்து அந்த பிடிஎஃப் போட்டாங்கன்னா நான் டேவில் வச்சுருக்கிறேன். எனக்கு டேவில் என்ன பண்ணிருச்சுன்னா லிக்விட் பீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் ரிஜெக்ட் பண்ணி நிற்கிறான்னா எப்படி நிற்கிறான், ரிஜெக்ட் பண்ணி நிற்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்வெர்ஸ் எஃப்இஜி வந்து எனக்கு ப்ரைஸு இன்னைக்கு கேன்லோ நாளைக்கு கேன்லோ இப்படி க்ளோஸ் பண்ணி நிற்குதுங்கிற பட்சத்துக்கு எதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி, இந்த ஹையை தூக்குறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி இல்லைங்களா? கீழே தள்ளுறாங்கிறப்போ இந்த சினாரியோ நடந்ததுக்கு அப்புறம் போய் 1 hourல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் லாக் ஆகிருக்கும். இப்போ பைப் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் குவாலிட்டி செட்டப்பாக இருக்கும். புரியுதுங்களா? பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணி பாருங்கள். ஒரு பிடிஎஃப் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இல்லை சும்மா உங்களுக்கு உங்களே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமே. புரியுதுங்களா? இந்த யூனிவர்ஸ் எஃபிஜி வந்துட்டு ஆர்டர் பேரிங் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணுமாண்ணா? ஆமாம். இன்வெர்ஸ் எஃப்இஜி வந்து ஆர்டர் பேரிங் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வந்து இப்போ 1 hourல என்ட்ரினா 1 டேல இதை பார்க்கணும். 4 hourல என்ட்ரி பிளான் பண்ணுறீங்கன்னா வீக்லியில் இதை பார்க்கணும். இந்த சினாரியோ நடந்துச்சுன்னா வீக்லியில் சாக்கு பிரேக்கரு ஒரு இம்பல்ஸ் மூவ் கிரியேட் ஆகி நிற்கிது அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. வீக்லியில் சினாரியோனா USD JP இந்த வீக் ஃபுல்லாக அந்த டைரக்ஷன், டெய்லினா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த டைரக்ஷன், மந்த்லினா அந்த மந்த் ஃபுல்லாக மேஜராக அந்த டைரக்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ரிவர்சலுக்கான முதல் இது நடந்தால் தான் அடுத்து சாக்கு நடக்கும். இந்த இன்வெர்ஸ் எஃப்இஜியை ஃபெயில் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக லோயர் டைம் ஃப்ரேமில் பை டு செல்லுக்கு ஷிஃப்ட் ஆகும். கரெக்ஷன்ல இருந்து ட்ரெண்டுக்கும், ட்ரெண்ட்ல இருந்து கரெக்ஷனுக்கும் மாறுறதுக்கான வேலை இதுதான். அருமையான ட்ரேட் ஒன்று. கீழே எதுவும் இல்லை தலைவர். கீழே கிரியேட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பார்க்க முடியும். ஒரே கேண்டில் தானே இருக்குது, பை தான் போகும், கீழே கிரியேட் ஆகணும். ஓகே சரிங்களா? ஹையில் ஒன்று இந்த ஹையை எடுத்துகிட்டு கீழே கிரியேட் ஆகும், வேறு வழியே கிடையாது. இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் தான் கீழோல்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்சே லாக் ஆகும் 4 hour 1 hourல. அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹையை எடுத்துரும் மார்க்கெட்.
யூஎஸ்டி ஜேபிஒய் நேற்று டே டு 1 செட்டப் ஒன்று தந்தாங்க ஆமா ஒன்ஸ். ஆமா ஆனா அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிட்டான். ரூலை அந்த ஃபாலோ மாதிரி டைம். பண்ணிக்கோங்க. அது நியூஸ் இருக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணும். ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். போட்டு நிற்கிறான் 1 ஹவர். நியூயார்க் செஷன் அப்போ இந்த லோவை கட் பண்ணி செல்லுக்கு வந்து வேலை செய்யும். செஞ்சிச்சுன்னா 15 to 1 1 hour to 5ல செட்டப் வரும். திருப்பி இந்த ஹைக்கு மேலே போயிட்டானா எகைன் பைக் ஷிஃப்ட் ஆகிக்கும். பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? சரியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ சேம் டிட்டோ கௌதம் ஆர்டர் ப்ரோ. பேரிங் இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ப்ரோ ம் சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்துட்டு ஒரு 2 கட்டம் மைண்டில் இருக்கேன் ப்ரோ. ஒன்று வந்துட்டு பேக் டெஸ்டிங் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. இல்லை ம் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலே எனக்கு ஒரு செட்டப் எடுக்க முடியறதில்ல. ம் நம்மளது நீங்கள் டுட்டோரியல் வீடியோஸ் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ என்ன எங்கே கிளாஸ் தடுமாறுறீங்க? எடுத்தது? ப்ரோ இதுதான் என்னால் பேக் டெஸ்ட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ஒரு 10 ட்ரேட் எடுக்க முடியுது. அதுக்கு ம் மேலே அப்படியே உட்காந்தோம் அப்படின்னா அந்த பொறுமையோ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ தானே எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பேக் டெஸ்ட்டில். இல்லை எனக்கு இது செட் ஆகலை ஃபார்வர்ட் டெஸ்ட் போகலாம் அப்படின்னா ம் அந்த செட்டப் ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிற டவுட்லேயே வந்துட்டு விட்டுறாது. ம் இதுதான் ப்ரோ, இப்படி தான் என்ன எனக்கு டைம் ஆகுது ஃப்ரேம் இப்போ. யூஸ் பண்ணீங்க? ப்ரோ 1 hour 5 minutes அப்படி இல்லைன்னா 4 hour 15 minutes ரெண்டு யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு ஒன்று பண்ணுங்க. என் டெலகிராம் ஐடி ஆ தெரியுங்களா? தெரியும் ப்ரோ. தெரிலண்ணா தெரியும் ப்ரோ. வரேன். தெரியும் ப்ரோ. சரிங்களா? இதுக்கு நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் எடுத்த ட்ரேடெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிங்க ப்ரோ. இது கீழே உள்ள தெளிவாக இருக்கணும். இந்த கீழே உள்ள எப்படி பை பார்த்தோம் ப்ரோ, இந்த கீழே உள்ள செல் பார்த்தோம் ப்ரோ, இது எஸ்எல் ஆயிடுச்சு, ஓகே. இது டிபி ஆயிடுச்சுன்னு எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, எனக்கு அதை அனுப்பிவிடுங்க. ஆமாம் ப்ரோ. அனுப்பி விட்டுட்டு ஈவினிங்காக எனக்கு கால் பண்ணுங்க, பேசிக்கலாம். சரியா? சரிங்க ப்ரோ. ஓகே சரி ப்ரோ. ரைட், சந்தோஷம். செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கக்கா. அருமையான ஒரு கீ லெவல் இருக்கு. மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரியா? இந்த இண்டிகேட்டர் ஒண்ணு லான்ச் பண்ண சொல்லியிருந்தாரு ரூபன் சார். லான்ச் அந்த ஆயிடுச்சு. இண்டிகேட்டர் தானுங்களா இப்ப இருக்குங்களா? லான்ச் ஆயிடுச்சுங்க. சரிங்க ப்ரோ. அது செட்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், செட்டிங்ஸ் அந்த மாதிரியான வீடியோவும் கொடுத்துருக்காரு. வீடியோ போட்டிருக்காருங்களா? அதுலேயே வீடியோ மேலே லிங்க்குக்கு மேலேயே வீடியோ லிங்க் இருக்கும். அந்த தடுமாற்றமே இருக்கக்கூடாதுன்னா அதை தெளிவாக கிரியேட் பண்ணுது. சரிங்களா? வீடியோவும் இருக்கும். எப்படி பயன்படுத்தணும், அலாட் எப்படி பயன்படுத்தணும், டெலகிராமுக்கு எப்படி அலாட் வரும், சரிங்க ப்ரோ. எல்லாமே அந்த வீடியோலேயே இருக்கும். சரிங்களா? சரிங்க ப்ரோ. எக்ஸ்பைரி சரிங்க. இன்னைக்கு சினாரியோ நல்ல சினாரியோ, நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரிங்களா? இதுதான் இன்வாலிடேஷன் பாயிண்ட். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் மேலே போயிடுச்சுன்னா போகாத வரைக்கும் தாராளமாக செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சினாரியோ பில்ட் ஆச்சுன்னா 15 to 1ல நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரிங்களா? பிளான் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு இந்த ஹைக்கு மேலே போகாத வரைக்கும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு வாங்க மணிகண்டன் ப்ரோ, பேசிப்போம். நீங்கள் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க, பேசிக்கலாம். பேக் டெஸ்ட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்சி வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணினே இருக்க வேண்டியதான். மார்க்கெட்டுக்குள்ளே லைவில் இறங்கணும். அந்த மாதிரி பாருங்க. அதான் யூஎஸ்டி ஜேபிஐ மாதிரி தான்க்கா. இதுக்கும் கீ லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். அண்ட் டிஎக்ஸ்ஒய் மாதிரியே இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஆர்டர் பேரிங்கே உங்களுக்கு எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். நம்ம ஆர்டர் பேரிங்கை எடுத்துகிட்டு தான் பைக் வந்து நம்ம எவர் கிரேட் மாடலில் பார்க்க முடியும். 7 கிரைட்டீரியா பார்க்கும்போது இதில் என்ன கிடையாது, லிக்விடிட்டி கிடையாது. யார் தலைவர் அது? குழந்தையா? சரிங்களா? எகெயின் லோ ஸ்வீப் போயிட்டு வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. யார்கிட்ட பேசிட்டு? இல்ல பேபி தான் அது. சரி, ஒன்றும் பிரச்சனை. சரிங்களா?
வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? ப்ரோ யூஎஸ்டி கேட்ல மந்த்லி எஃப்இஜில இருந்து டாப் ஆயிட்டு டெய்லியில க்ளோஸ் வச்சா செல் பார்க்கலாமா? அந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து மந்த்லி ஓப்பனுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் செல் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் நான் மார்க் பண்ணி கொடுத்த எஃப்இஜில இருந்து திரும்பினா செல் பார்க்கலாம். பட் ஆனால் ரிஸ்க்கு கம்மியாக வச்சு பார்க்கணும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணி வருது அப்படிங்கும்போது பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை உடச்சிட்டானா கம்ப்ளீட் பைக்கு மாறிடும். இதுக்கு ரியாக்ட் ஆகுற பட்சத்துக்கு செல் ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ நீ 4 ஹவர் போனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு என்ன ஓப்பன் பிரைஸோட க்ளோஸ் வச்சிருச்சுன்னா டைப் பண்ணுங்க. ஆமாம். இப்போ ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் இல்லாமல் அங்கே நீங்கள் என்ட்ரி போடுறீங்கன்னா ரிஸ்க்கை கம்மியாக வச்சு போங்க, சரிங்களா? இப்போ அது ஒரு ஆர்டர் பேரிங்கும் இருக்கும். 1 ஹவரில் எஃப்இஜி 1 ஹவர்லேயும் ஈக்குவலைஸ் ஸ்வீப் ஆகி வந்துச்சுன்னா செல் ஒர்க் ஆகலாம். மேபி இந்த சினாரியோ நடக்காத பட்சத்துக்கு அந்த சினாரியோ நடத்தாகலாம். பட் ரிஸ்க்கு கம்மியாக வச்சு போய்க்கும், சரிங்களா? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் ரிஜெக்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருந்துக்கு. ஓகே. பிரேக் ஈவனில் இருக்கிறவங்க ப்ராஃபிட் ஜோனுக்கு நகர்ந்து வரணும். இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இல்லை, சரிங்களா? ஆல்மோஸ்ட் இது ஆகஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு என்ன கேட்டிங்கன்னா. பர்ஃபெக்டான சினாரியோஸ் வந்து பயாஸ் லாக் பண்ண முடியல, கீழே ஒரு கரெக்டாக எடுத்தால் அது கீழே ஒரு தொட்டால் ப்ரைஸ் நகரல அப்படிங்கும்போது நவம்பர் மந்த் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு, நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு லாஸ்ட்டில் இருக்கிறவங்க ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவனுக்கு கொண்டு வரணும். பிரேக் ஈவனில் இருக்கிறவங்க ஃபேஸ் 1 கிட்ட நெருங்கி போகணும். ஃபேஸ் 1 முடித்தவங்க ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணணும். ஃபேஸ் 2வில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி போடணும். இதுதான் கோல், உங்களுக்கான கோல். இதை செட் பண்ணிக்கிட்டு அதை நகருங்க, புரியுதுங்களா? வீக்லி ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம். ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் செட்டப் அட்டன் பண்ண ப்ரோ, எனக்கு டிபியை நோக்கி நான் நகர்ந்துட்டேன், எனக்கு டார்கெட் வந்துருச்சு, 1% ரிஸ்க் வச்சு எனக்கு 1:2 போச்சு, 1% 2% லாபம் வந்துருச்சு, 1% லாபம் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் மார்க்கெட் பக்கம் வரக்கூடாது. வந்தாலும் ட்ரேடில் கை வைக்கக்கூடாது. எஸ்எல் வாங்கிருச்சுனாலும் அடுத்த நாள் மார்க்கெட் பக்கம் வராதீங்க, வந்தாலும் ட்ரேடில் கை வைக்காதீங்க. இது ரெண்டும் தான் எமோஷன்ஸ்க்கான முதல் படி, சைக்காலஜியில் வீக்காக இருக்கிறதுக்கான முதல் படி. ட்ரேட் பார்த்துட்டீங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தலகணம் என்னதான் இருந்தாலும் ஏறும். வெளியில் காட்டிக்கலனாலும் மனசுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் இருக்கும். அதோட வந்து ட்ரேட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்டில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் ட்ரேடு டிபி போகிற மாதிரியே தெரியும், அட்டன் பண்ணுவீங்க, எஸ்எல் அடிக்கும். எஸ்எல் வாங்கிட்டு அடுத்த நாள் வந்தீங்கனாலுமே விட்டதை பிடிக்கணுங்கிற மைண்ட் செட்டு ஒரு விழுக்காடாவது இருக்கும் மண்டைக்குள்ளே. அந்த ஒரு விழுக்காடு தான் டேஞ்சரே. அதனால் ஒன்ஸ் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன், ப்ராஃபிட் வந்துட்டேன்னா அடுத்த நாள் குட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன், எஸ்எல் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் குட் பண்ணிட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கே கண்ணுக்கு மார்க்கெட்டு கிளியராக தெரியும், புரியுதுங்களா? அப்போது மந்த்லி கோல் இருந்து இது, வீக்லி எனக்கு இது தேவை, ஒரு வாரத்துக்கு ஒரு என்ட்ரி, மாதத்துக்கு 4 என்ட்ரி எனக்கு போதும், என்னோடய தேவைகள் பூர்த்தி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. டெய்லி ட்ரேடுங்கிற கான்செப்டை விட்டுருங்க. 24 மணி நேரம் சுற்றுற மார்க்கெட்டில் டெய்லி ட்ரேடை நீங்கள் பார்க்காதீங்க. 6 மணி நேரம் சுற்றுற மார்க்கெட்டுக்கு நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி போகும்போது அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா 5 மினிட் 15 மினிட்னு அதிகபட்சம் 15-20 நிமிஷத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரணும். அதுக்கு மேலாம் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் ஓடுது என்ட்ரி, அரை மணி நேரம் ஓடுது என்ட்ரி, அதிகபட்சம் போகிறீங்களா 15 to 1, 5 to 1 இல்லை 1 out to 5 5லேருந்து 15 நிமிஷத்தில் அந்த 20லேருந்து 30 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மொமெண்டம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. கோல்னு செட் பண்ணி ஒரு கோலோட போக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போகும். மற்றவங்க கண்ணுக்கு ட்ரேடு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது, உங்கள் கண்ணுக்கு தெரிலன்னா தெரியல, அவ்வளோதான். புரியுதுங்களா? உங்கள் கண்ணுக்கு தெரிகிற ட்ரேடை மட்டும்தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை ப்ரோ, எனக்கு வேற ஒரு என்ட்ரி ஒருத்தர் மார்க் பண்ணி போட்டிருக்காரு, எனக்கு அது வந்து கொஞ்சம் க்ளீனாக தெரியுதுன்னா அதை உட்காந்து ஓன் அனலைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கை வைக்கணும். உடனே போய் மட்டையாக கை வச்சிடக்கூடாது, சரியா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? இங்கே யாரையும் காணோம். இல்ல ப்ரோ, கிளியர் தான், கிளியர். கேப் கூடாதுங்க தலைவர், எனக்கு எதுவும் நெட்டு ப்ராப்ளம், நம்ம பேசுறது கேட்கல போல, மூச்சு பிடிக்க பேசிட்டு எதுவும் பேசலான்னு வச்சுங்களேன், இவ்வளோ பேசி நெட்டு வேலை செய்யல போலன்றது, சரிங்களா? பார்த்துக்குங்க, கவனமாக ப்ரோ இருங்க. கூட வேற யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தேன். அது இப்போ எல்லாரும் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் வேறு ஏதாவது பேசுவாங்க, வேறு ஏதாவது பேசுவாங்கன்னு எல்லாம் இருந்துறீங்களாட்டு. அப்படி திறந்தாங்க. கௌதம் சதீஷ் பேசுறேன். நீ ஃப்ரீயா இருப்பீங்களா? கால் பண்ணலாம், எப்போ கால் பண்ணலாம்?
ஆனா எப்போ என்னை கூப்பிட்டீங்கனாலுமே எனக்கு ஒரு 8 மணிக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டைமுக்கு படி ஈவினிங் நைட்டு 8 மணிக்கு ஈவினிங் மேலே நைட்டு கூப்பிட்டீங்கன்னா நைட்டு தானே சொன்னீங்க? 8 மணிக்கு மேலே சரி 2 சரி மணி வரைக்கும் எப்போ வேணால் கால் பண்ணுங்க நான் எடுப்பேன். சரிங்க, ஓகே ஓகே, நான் கால் பண்றேன். மார்னிங் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் வேண்டாம். இது எடுக்கலைன்னா எனக்கே சங்கடமாயிருது. நீ 8 மணிக்கு மேலே எப்போனாலும் 8 டு 2 எப்போனாலும் கூப்பிடும். ஓகே ஓகே, நான் கூப்பிட்றேன் ஈவினிங் கூப்பிட்றேன். ரைட் தேங்க்யூ. சரிங்களா? கட் ஆகிடும். அடுத்து சரியா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.